ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். கிறிஸ்து தமக்கு பிரியமாய் நடவாமல் நிந்திக்கிறவருடைய நிந்தை தன்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் தம்முடைய விருப்பத்தின்படி நடவாமல் மற்றவர்களை காக்க வேண்டும், எப்படியாவது அவருடைய பாவங்களது மன்னித்து அவர்களை விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவை மரணத்தில் தம்மேலே ஏற்றுக்கொண்டார், விழும்படி தம்மை அர்ப்பணித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், நாம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம், எழும்புகிறோம், மறுபடியும் மற்ற காரியங்களை செய்கிறோம். இப்படி நமக்காக சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சுயநலம் தோடு வாழ்கிற ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து, தேவனுடைய திட்டத்திலிருந்து ஒரு நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. சிலர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இந்த உயர்வுக்கு வந்தேன், நான் ஏன் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர் பார்வை ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. மாறாக எப்படி தெரியுமா சொன்னார்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல எங்கும் சிதறித் திரிகிறார்களே. அந்த மனதுருக்கம் ஜனங்களை பார்க்கும் பொழுது Lord Jesus Christ had an compassionate heart for the people. When he saw the group of people who are gathering and coming to him, he said that they didn't have any shepherd for them to show the pasture. அவர் அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாதவர்கள். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவர் மனதுருகிறார். He had a compassionate spirit about the people. அந்த ஜனங்கள் மேல் ஒரு மனதுருக்கம் அவருக்கு வந்தது. இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நேசிப்பதை போல் பிறரையும் நேசி. கிறிஸ்து தமக்காக வாழாமல், தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், தமக்கு கட்டளையிடப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றும்படி வந்தார். அது தன்மேல் விழும்படி, எழுதியிருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்றும்படி அவர் இந்த நிறைவேற்றுதலை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை அது அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் என்று நினைக்கிறோம். இல்லை, நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நிற்கும்படி, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி உறக்க சொல்லும்படி, தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் பெற்ற சமாதானம், நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற நிம்மதி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நிம்மதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவர் அந்த அனுக்கிரகத்தை செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் இன்னும் இருக்கிறார். அவர் இன்னும் அந்த காரியத்தை செய்து வருகிறார். அவர் இப்பொழுது ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். ஆனால் அவர் அந்த காரியத்தை விடாமல் செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரியம் அது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவர் அந்த காரியத்தில் உறுதுணையாக நிற்கிறார். ஒவ்வொரு வாரத்தினுடைய சனிக்கிழமை வந்து விட்டால் போது அவங்க வீட்டில் ஒரே திருவிழா தான். என்ன திருவிழா தெரியுமா? பிள்ளைகள், பெற்றோர் எல்லாம் ஒன்றாக இணைந்து சமைக்க ஆரம்பிப்பார். நன்றாக சமைப்பார். நல்ல சாப்பாடு.
அவர் வாழை இலை வாங்கிட்டு வருவார். தன் வீட்டில் தனக்கு தெரிந்த ஏழை ஜனங்கள், அடுத்த வேலைக்கு கஷ்டப்படுகிற ஜனங்கள், அவர்களை அழைப்பார். அவர்களுக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அனுப்பிவிடுவார். இது நான் பார்த்து பல ஆண்டுகள் இப்படி அவர் செய்வார். ஒரு நாள் அவர் தன்னிடத்தில் உள்ளதை ஒரு நாள் அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஏழை மக்கள் இப்பொழுது அவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஆகாரம் கொடுத்து அவர்கள் உண்டு வீட்டுக்கு போகும்பொழுது அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆண்டவரே, இவருடைய கஷ்டங்கள் மாறட்டும் என்று. இன்றைக்கு பார்த்தால் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய வீடுகளில் நல்ல வேலைகள் கிடைத்து அவர் நல்ல நிலையில் மாற்றப்பட்டிருக்கிறதை சாட்சியாக பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். நீ வாழ்கிறது உனக்காக வாழாமல் இயேசு தனக்காக வாழவில்லை. அவர் தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி, மனுக்குலத்தினுடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொள்ளும்படி வாழ்ந்தார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டபடி நாம் மற்றவர்கள் மேல் மனதுருகும்படி வாழ்வேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாக செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த நன்மையை நீங்கள் காண்பீர்கள். இதுவரை நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்திருந்தால் பரவாயில்லை. இன்று முதல், ஆண்டவரே, வாரத்தில் ஒரு நாளாகிலும் ஒரு ஏழைக்காகிலும் உதவி செய்ய எனக்கு கிருபைதாரும் என்று கேளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென்.